இது ரகுபதி அம்மன் கோயில். இது வந்து ரகுபதி அம்மன் கோயிலில் நான் பண்ணின்னுக்கிறேன். பக்கத்தில் கோயில் சொன்னேன்ல, அந்த கோயிலில் செதுக்கின்னு இருக்கிறேன். காடு மாதிரி இது. அதை செதுக்கின்னு காலையில் ரகுபதி அம்மன் கோயிலுக்கு வந்தேன். அப்பன் கோயிலுக்கு வந்தேன், கோலம் போட்டேன். இவ்வளோ இருக்குது. இதெல்லாம் செதுக்கிட்டு ஆடு மாதிரி இதெல்லாம் செதுக்கிட்டேன் ஃபுல்லாக. இதெல்லாம் அந்த மாதிரி காடு மாதிரி இருந்தது. இதெல்லாம் காடு மாதிரி இருந்தது. அழகாக செதுக்கி விட்டுட்டு இப்போ இதுதான் செதுக்கணும். இதெல்லாம் செதுக்கணும்.
செய்துக்கிட்டோன்னா இதெல்லாம் செஞ்சு விட்டுட்டு அப்புறம் ஒரு ட்ரிப்பு காட்டுறேன். அன்பே சிவம். நம்ம வந்து சேவை நம்ம கோயிலுங்க பழமையான கோயிலுங்க தான் ரொம்ப அசுத்தமாக இருக்கும். அதை சேவை செய்கிறதுனால நம்மளுக்கு ஒரு இன்பம். அந்த கோயிலை நம்ம ஒரு புதுப்பிக்கிற மாதிரி ஒரு இன்பம் அடைகிறேன் நான். அதனால தான் இந்த மாதிரி கோயில் சேவை தான் எடுத்துப்பேன் நான் எந்த கோயிலுக்கும் அவங்க அந்த கோயிலில் கற்பூரம் ஏற்ற மாட்டேன், இந்த மாதிரிலாம் செய்ய மாட்டேன். ஆலயத்துக்கு என்ன தேவை, தொடப்பங்க பக்கெட்டு இந்த மாதிரி பொருளுங்க வாங்கி கொடுப்பேன். அப்போ வாங்கி கொடுக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்ம அம்மாவுக்கே வாங்கி கொடுத்த மாதிரி ஒரு ஃபீலிங்கு. அப்புறம் ட்ரெஸ் தைச்சி கொடுப்பேன். இதை வந்து எங்கள் அப்பா ட்ரெஸ் தைச்சி கொடுப்பேன். இந்த மாதிரி நிறைய செய்வேன் நான். அந்த மாதிரி தான் எனக்கு பிடிக்கும். இதெல்லாம் பிடிக்காது. கற்பூரம் ஏற்றுறது, ஊதுவத்தின்னு ஆலயத்தை கற்பூரம் ஊதுவத்தி ஏற்ற வேண்டியதுதான். ஒரு லிமிட் இருக்குது இதில் இருக்கிறதுக்கும். அப்படியே படுத்து கொட்டக்கூடாது. அந்த ஆலயமே அசுத்தமாக ஆகிடுது. அதனால் எப்போயுமே வந்து எதையுமே ஒரே லிமிட்டாக எடுத்துக்கணும். ஆசையாக இருந்தாலும் சரி, எந்த விஷயமும் ஒரு லிமிட்டாக எடுத்துக்கணும். நம்ம உடல்நிலையும் நல்லாயிருக்கும். எப்போவுமே எந்த விஷயமும் நல்லாயிருக்கும். லிமிட்டை மீறிச்சுன்னா அமிர்தமும் விஷம்னுவாங்க. அந்த மாதிரி விஷமாக மாறிடும் நம்ம வாழ்க்கை. நம்ம வந்து லிமிட்டை கவலை பண்ணோம், நல்லதே செய்வோம், நல்ல உடம்பு இருப்போம். அன்பே சிவம்.